சந்தேகம் இருக்கும் வாக்கு இயந்திரத்தை மறு எண்ணிக்கை நடத்தவும், தொழில்நுட்ப ரீதியாக அதனை ஆய்வுக்கு உட்படுத்தி சான்று வழங்கவும், அதுவரை வேட்பாளரின் வெற்றியை நிறுத்தி வைக்குமாறும் சுயேட்சை வேட்பாளர் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் மனு. கோவை மாவட்டம் பிஎன்புத்தூர் தென்றல் நகரை சார்ந்தவர் ராகுல் காந்தி. இவர் 4 முறை சுயேட்சை வேட்பாளராக சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டுள்ளார். கடந்த முறை நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்திக்கு எதிராக வயநாட்டில் போட்டியிட்டு 845 வாக்குகள் பெற்றார். தற்போது நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கோவை தெற்கு தொகுதியின் சட்டமன்ற சுயேட்சை வேட்பாளராக கிரிக்கெட் மட்டை சின்னத்தில் போட்டியிட்டு 73 வாக்குகள் பெற்றுள்ளார். இந்நிலையில் இன்று கோவை மாவட்ட ஆட்சியரிடம் தெற்கு தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அறிவிப்பை நிறுத்தி வைக்குமாறும் மனு அளித்துள்ளார். அந்த மனுவில் தனக்கு வரவேண்டிய வாக்குகள் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வெற்றி வேட்பாளருக்கு சென்றுள்ளதாக தெரிவித்தார். அப்போது சந்தேகப்படும்படியான வாக்குப்பதிவான இயந்திரங்களை மீண்டும் மறுவாக்கு எண்ணிக்கைக்கு நடத்த கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் தொழில்நுட்ப ரீதியாக வாக்குப்பதிவு இயந்திரங்களை ஆய்வுக்கு உட்படுத்தி சான்று வழங்கவும், அதுவரை வெற்றி பெற்ற வேட்பாளரின் வெற்றியை நிறுத்தி வைக்க கோரியும் சுயேட்சை வேட்பாளர் ராகுல் காந்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். வணக்கங்க, நான் ராகுல் காந்திங்க. இந்துஸ்தான் ஜனதா கட்சியின் சார்பில் கோவை தெற்கு தொகுதியில் வேட்பாளராக போட்டியிட்டேன். நேற்று தேர்தல் முடிவுகள் வந்ததுங்க. அந்த தேர்தல் முடிவுகளில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தேகமான ஒரு சூழ்நிலை இருந்தது. ஏன்னா தேர்தல் காலத்தில் நம்ம பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த போதும் பிஜேபிக்கு அகெயின்ஸ்டாக தான் பப்ளிக்கோட ரிவ்யூஸ் எல்லாமே இருந்தது. பட்டு தேர்தலோட அந்த வாக்கு எண்ணிக்கைங்கும் போது அது பயங்கர ஒரு மாற்று ஒரு விஷயமாக இருந்தது. சந்தேகம் முக்கியமாக எங்கே எழுந்ததுன்னா, நான் பிறந்து வளர்ந்த தொகுதி இது 4வது தேர்தல் களம். முதல் தேர்தல் களம்னாலும் கூட பரவாயில்ல, 4வது தேர்தல் களம். இந்த தேர்தல் களத்தில் எனக்கு வெறும் 73 வாக்குகள் பதிவாயிருந்தது. நான் வயநாட்டில் போட்டியிட்ட போதே 845 வாக்குகள் பெற்றேங்க. அதன்னு சொல்லுங்க, வேறு மாநிலத்தில் போய் போட்டியிட்ட போதே நான் 845 ஓட்டு பெற்றிருக்கும் போது, நான் பிறந்து வளர்ந்த தொகுதியில் 73 வாக்குகள் போது ஒரு கேள்வியாகவே அந்த இடத்துல எனக்கு இருந்தது தேர்தல் வாக்கு எண்ணும் மையத்தில். இது தொழில்நுட்ப ரீதியாக குறிப்பிட்ட வேட்பாளர்களுடைய வாக்குகள் அவங்க பயன்படுத்தி இருக்கலாமோங்கிற சந்தேகமும் ஏற்படுதுங்க. இதனால் இந்த வெற்றியை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கணும். அதே மாதிரி இப்போ மாவட்ட ஆட்சியாளரை முக்கிய காரணமாக சந்தித்தது என்னென்னா, நான் சொல்கிற ஒரு 50 பள்ளிகள்லேருந்து 100 வாக்கு எண்ணும் இயந்திரங்களை மறு வாக்கு எண்ணிக்கையும் அதே மாதிரி மறு வாக்கு அதன்னு சொல்லுவாங்க, அந்த தொழில்நுட்ப ரீதியாக அதை ஆய்வுக்குட்படுத்தி அதுக்கு உண்டான சான்று வழங்கணும்னு சொல்லி அது வரைக்கும் இந்த வெற்றியை நிறுத்தி வைக்கணும்னு சொல்கிறேங்க.